கேஜிபி. இந்த கேஜிபியினுடைய முதல் பாகத்தை பார்த்தவங்களுக்கு யார் அந்த மனுஷன்? 12 வருஷம் கஷ்டப்பட்டு கோடிக்கணக்கான பேப்பர்ஸ்னுடைய இன்ஃபர்மேஷனை எடுத்து அடுத்த 15 வருஷம் அதை ஆர்கனைஸ் பண்ணி கேஜிபி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன், அதுக்கு பின்னாடி இருந்த வரலாறு, இது எல்லாத்தையும் லண்டன்ல போய் ஒளித்து வைத்திருந்தாரே, அந்த மனுஷனுடைய பெயர் என்ன? கேஜிபியினுடைய வரலாறு வெறும் 40 வருடங்கள்ல முடியுது அப்படின்னா எப்படி இவ்வளவு பெரிய உளவாளிகள், இவ்வளவு நுணுக்கமான தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிறத சோவியத் யூனியன், ரஷ்யா இப்போது இருக்கக்கூடிய எஃப்எஸ்பி இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க? கண்டிப்பா நான் சொன்ன ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. ரத்தம், சதை, நாடி, நரம்பு, மூளை, இது எல்லாத்துலேயுமே உளவு அப்படிங்கிறது சோவியத் யூனியன், ரஷ்யால அப்படியே இருந்து வருகிறது, பல தலைமுறைகளாக இருந்து வருகிறது. அப்படின்னா கேஜிபியினுடைய வரலாறு 1954 இருந்தா தொடங்கும், இல்ல 1500 இருந்து தொடங்குமா? இது கேஜிபி பாகம் 2. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கேஜிபி எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ அந்த இடத்துலலாம் இன்னொரு பெயரை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் வாசிலி மிட்ரோகின். இந்த வாசிலி மிட்ரோகின் அப்படிங்கிறவர் தான் 12 வருடங்களாக கேஜிபி, சோவியத் யூனியன், ரஷ்யா, அதுக்கு முந்தைய காலகட்டம் இப்படின்னு சொல்ற பல வரலாறுகளை படித்த ஒரே நபர். டாப் சீக்ரெட்டாக இருக்கக்கூடிய அத்தனை டாக்குமெண்ட்டையும் 12 வருடங்களாக விடாமல் வாசித்து அதெல்லாம் உட்கிரகித்து அதை லண்டனில் போய் மொழிபெயர்த்து மிகப்பெரிய அளவில் ஒரு புரட்சியை, சொல்லப்போனால் உளவாளிகளிடையே ஒரு பயத்தை ஏற்படுத்திய மிக முக்கியமான ஒரு நபர் தான் இந்த வாசிலி மிட்ரோகின் அவர்கள். கேஜிபியினுடைய தொடக்கம் 1954 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் 1917 இருந்தே செக்கா அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இந்த கேஜிபியினுடைய தொடக்கமாக கருதப்படுது. இந்த செக்கா அப்படிங்கிற இந்த அமைப்பு அக்டோபர் 1917 அக்டோபர் ரெவல்யூஷன் ஒன்று வருது பார்த்தீங்களா, அந்த அக்டோபர் ரெவல்யூஷன் நடந்து முடிந்த 2வது மாதத்திலேயே தொடங்கப்படுது. அப்போ செக்காவினுடைய வேலை என்ன? இன்வெஸ்டிகேட் பண்றது, அரெஸ்ட் பண்ணவங்களுக்கு தேவையான தண்டனையை கொடுப்பது அப்படிங்கிறது தான் செக்காவினுடைய வேலை. லெனின் அவர்களுடைய அடுத்த கட்ட இருக்கக்கூடிய தலைவர்கள், இவர்களுடைய ஆணைப்படி இந்த செக்கா அப்படிங்கிற அமைப்பு எத்தனை நபர்களை கொண்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் 1,40,000 மனிதர்களை கொஞ்சி குவித்திருக்கிறது. ஸோ 1914 செக்கா மாடர்ன் கேஜிபியினுடைய முதல் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது முதல் வெர்ஷனாக இருந்தாலும் ஒரு 500 வருடங்களுக்கு பின்னாடி நம்ம போகணும். அப்படி 500 வருடங்களுக்கு பின்னாடி போகும்போது ஜார் மன்னர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த முதலாவது ஜார் மன்னரை பற்றி தெரிஞ்சிருக்கோமா? அந்த முதலாவது ஜார் மன்னர் எவ்வளவு கொடூரமா இருந்திருப்பார் அப்படிங்கிறத யோசிச்சிருக்கீங்களா? அந்த முதலாவது ஜார் மன்னன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவான் 4 அப்படிங்கிறவர் தான். இவான் 4 1564 நம்ம நின்றுட்டு இருக்கோம். இவான் 4 அப்படிங்கிறவர் தான் முதல் ஜார் மன்னன் அப்படின்னு சொன்னோம். ஆனா இந்த இவான் 4 இல்லாட்டி 4வது இவான் அப்படிங்கிறவரை எப்படி தெரியுமா அழைச்சு வந்தாங்க? இவான் த டெரிபிள் அப்படின்னு சொல்லி அழைத்து வந்தார்கள். இவான் த டெரிபிள் நீங்க தேடி பார்க்கலாம், கூகுளில் தேடி பாருங்க, உங்களுக்கு பிடித்த புத்தக கடையில் இவான் த டெரிபிள் அப்படிங்கிறத தேடி பாருங்க. ஜார் மன்னர்களுடைய உண்மையான முகம் அப்படிங்கிறது இவான் த டெரிபிள் அப்படிங்கிற அந்த புத்தகம் வழியாகலாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவரை பார்க்கும் போதே பயமா இருக்கும். அவருடைய ஆட்சியும் அந்த அளவுக்கு கொடூரமானது தான். இவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு அரசன் ஜார் மன்னனாக பதவியேற்று இவான் 4 அப்படின்னு சொல்றவர், அப்படின்னா யார் வேணாலும் இவரை பார்த்து பயப்படுவாங்களே, இந்த ஒரு கேள்வி நம்ம மனசுல இருந்துச்சுன்னா பயப்படுற மாதிரியே தைரியசாலிகளும் இருந்தார்கள். இவான் 4 அப்படிங்கிறவருக்கு மிகப்பெரிய அளவுல பயமும் இருந்துச்சு. நம்ம எந்த அளவுக்கு கொடூரமானவங்களோ அதை விட கொடூரமா நம்முடைய எதிரிகள் இருக்காங்க. எதிரிகளை ஒழிப்பதற்கு நமக்கு ஒரு அமைப்பு தேவை. அப்படி ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு 4வது இவான் த டெரிபிள் அப்படிங்கிற ஜார் மன்னன். அந்த அமைப்பினுடைய பெயர் தான் ஓப்ரிச்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்புல வேலை செய்யக்கூடிய நபர்களை ஓப்ரிசினிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா ஓப்ரிச்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓப்ரிச்னிக்ஸ் அப்படிங்கிறவங்களுடைய வேலை என்ன தெரியுமா? இந்த இவான் 4 அப்படிங்கிறவரை எதிராக யாராவது இருக்காங்கன்னா அவங்கள கொலை செய்வது, அவங்களுக்கு எதிராக யாராவது மாறுவாங்கன்னு நினைச்சா அவங்களையும் அழிப்பது அப்படிங்கிறது தான் ஓப்ரிச்னிகளுடைய வேலை. ஓப்ரிச்னிகள் யார் இவருக்கு எதிராக இருப்பாங்கன்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க? கொஞ்சம் கொஞ்சமா போவாங்க, நாட்டுக்குள்ள போவாங்க, மாறு இடத்துல போவாங்க. அரசனை பத்தி யாராவது தப்பா பேசுறாங்கன்னா உடனடியா இவன் அரசுக்கு எதிராளி அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு வருவாங்க. அப்படி பிடிச்சிட்டு வந்தவங்களை சாதாரணமா சிறையில எல்லாம் போட மாட்டாங்க.
விரல்களை வெட்டுவது, எண்ணெயில பொரித்தெடுப்பது, சுடுதண்ணியை ஊற்றுவது, மிகப்பெரிய அளவில் கிணறுகள் வெட்ட வைப்பது, அந்த கிணறுக்குள்ளேயே அவங்கள போட்டு மூழ்கடிப்பது அப்படின்னு சொல்லி பெரிய கொடூரமான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு இருந்தாங்க ஓப்ரிச்சினிகள். ஆனால் இந்த ஓப்ரிச்சினிகள் எவ்வளோ வருடங்கள் இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 வருடங்கள் தான். இந்த ஓப்ரிச்சினிஸ் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய வேலை இந்த இவான் அவர்களை பாதுகாப்பது, ஜார் அப்படிங்கிற அந்த அரச குடும்பத்தை பாதுகாப்பது. அப்போ இவங்களுக்கு எதிராக யார் இருந்தாலும் கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கட்டத்தில் இவர் கூட இந்த இவான் 4 அப்படிங்கிற இந்த அரசர் கூட இருந்த பல நபர்களும் இவான் 4க்கு எதிராக வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத ஓப்ரிச்சினிகள் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஓப்ரிச்சினிகள் அவங்க எல்லாரையுமே பிடிச்சு கொள்றாங்க. திடீர்னு பார்த்தா கிரீமியாவினுடைய டாட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு படை சோவியத் யூனியன் ரஷ்யாவை தாக்கி அழிக்கப் போகிறது. ஸோ இவ்வளோ பெரிய படைபலம் வைத்தும் இந்த கிரீமியாவினுடைய டாட்டர்ஸ் நம்மளை அட்டாக் பண்ண வந்துட்டாங்களே, நம்ம எந்த இடத்துல தவறுகளை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி 4வது இவான் நினைச்சு பார்க்குறார். ஒவ்வொரு நபர்களையும் தேர்ந்தெடுப்பது, இந்த ஓப்ரிச்சினிகளாக தேர்ந்தெடுப்பது இவான் தான். அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நபரிடம் உறுதிமொழி எடுத்துக்கிடுவாங்க. என்னானாலும் சரி என்னுடைய அரசனை நான் பாதுகாப்பேன், என் உயிரே போனாலும் சரி அவர்களை நான் பாதுகாப்பேன், என்னானாலும் சரி யாரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன் இப்படின்னு சொல்ற பல உறுதிமொழிகள் இருக்கு. 6000 ஓப்ரிச்சினிகள் இந்த 4வது இவான் படையில இருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த 6000 ஓப்ரிச்சினிகள் அவங்களுக்கு கிடைச்ச இந்த அதிகாரத்தை பயங்கரமா துஷ்பிரயோகம் பண்ணாங்க. அரச குடும்பங்கள், அரசாங்க எதிரிகள் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களையே இவங்க கைது பண்ணதுனால இந்த படை வருது, அந்த படைக்கு எதிரான இன்னொரு படையை உருவாக்க வேண்டும், அதற்கான ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கணும், இப்படிங்கிற நபர்களே இல்லாம போனாங்க. ஸோ ஓப்ரிச்சினிகள் உருவாக்கப்பட்டது ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த இவான் 4 அழிவுக்கு காரணமும் ஓப்ரிச்சினிகள் தான். அதனால தான் 7 வருடங்கள்லேயே இந்த ஓப்ரிச்சினிகளை மூடி விடுகிறார் 4வது இவான். சொல்லப்போனா கேஜிபியினுடைய முதல் வித்து இந்த ஓப்ரிச்சினிகள் தான். ஆனால் அது தோல்வியில் முடிஞ்சிருச்சு. காலங்கள் கொஞ்சமா உருண்டோடும் போது மறுபடியும் இதே மாதிரியான ஒரு படை அடுத்த ஜார் மன்னனுக்கு தேவைப்படுது. அந்த ஜார் மன்னனுடைய பெயர் 2வது அலெக்சாண்டர். 1818 பிறக்கக்கூடிய 2வது அலெக்சாண்டர் அவர்கள் தனது 37வது வயதுல அரசனா மாறுறார். அப்படி அரசனா மாறக்கூடிய இந்த அலெக்சாண்டர் அவர்கள் ஒரு ஓவிய கண்காட்சியில எக்ஸாக்டா 1866 பங்கு பெறுகிறார். அந்த ஓவிய கண்காட்சியில இருந்துட்டு இருக்கிற இந்த மனுஷனை சுத்து போடுறாங்க கொஞ்சம் பேர். அவருக்கு கொலை முயற்சி அப்படிங்கிறது நடைபெறுகிறது. அதிர்ஷ்டவசமா அவருடைய உயிர் தப்பிக்குது. 2வது அலெக்சாண்டர் அவர்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, நம்மளை பாதுகாப்பதற்கு ஒரு படை வேணும். என்னதான் இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு ஒரு படை இருந்தாலும் தனியா ராஜ குடும்பத்தை பாதுகாப்பதற்கு ஓப்ரிச்சினிகள் இருந்தாங்கல்ல, அதே மாதிரியான ஒரு படையை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ எந்த இடத்துல இவருக்கு அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதோ அதே பீட்டர்ஸ்பர்க் நகரில் 12 உறுப்பினர்களோடு டிபார்ட்மெண்ட் ஆன் செக்யூரிங் த ஆர்டர் அண்ட் பப்ளிக் பீஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை தொடங்குகிறார். அங்கே இருக்கக்கூடிய அமைதியை நிலைநாட்டுவது என்பது தான் இந்த குரூப்பினுடைய வேலை. ஆனால் உண்மையிலேயே அமைதியை நிலைநாட்டுவது கிடையாது. 2வது அலெக்சாண்டருக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ கைது பண்ணணும். எக்ஸாக்டாக அந்த ஓப்ரிச்சினிகள் மாதிரி தான். ஆனால் இந்த அலெக்சாண்டர் 2 இவர் செய்கிற வேலை மக்கள் மத்தியில் பெரிய அதிருப்தியை ஏற்படுத்துது. யாரை வேணாலும் கைது பண்ணலாம், யாரை வேணாலும் தண்டனைக்கு உட்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கிருந்து அடுத்த ஒரு சக்தி உருவாகுது. தீமைக்கு எதிராக நன்மையை நான் கொண்டு வர போறேன் அப்படிங்கிற மக்கள் சக்தி. அதனுடைய பெயர் தான் நரோட்னியா ஓல்யா அப்படிங்கிறது. இந்த நரோட்னியா ஓல்யா அப்படிங்கிறவங்க ஒரு மக்கள் சக்தி அப்படிங்கிறத பார்த்தோம். 2வது அலெக்சாண்டர் அவர்கள் செய்வது சரியில்லை, அவரை கொலை பண்ணணும். இதுதான் இந்த நரோட்னியா ஓல்யாவினுடைய முதல் இலக்கு. இவங்க என்ன செய்யறாங்கன்னா 2வது அலெக்சாண்டர் அவர்கள் எங்கெல்லாம் போறாங்களோ அதெல்லாம் கண்காணிக்கிறாங்க. சொல்லப்போனா அரசாங்கத்துக்கு எதிரான உளவாளிகள் உருவாக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியான அதிருப்தியாளர்கள் 1879, 1880 பிப்ரவரி என்று வரிசையா 3 முறை 2வது அலெக்சாண்டர் அவர்களை கொல்றதுக்கு முயற்சிகளை மேற்கொள்றாங்க. அப்போ முதல்ல உருவாக்கின அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு குழு அமைச்சிருந்தோமே, அந்த குழுவால ஏன் 3 முறை இதை தடுக்க முடியல? மறுபடியும் அந்த குழுவுக்கு இன்னும் கொஞ்சம் உரிமைகளை கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறாரு 2வது அலெக்சாண்டர் அவர்கள். நம்மளை சுத்தி 12 நபர்கள் இருந்தால் மட்டும் போதாது. சில இடங்கள்ல இப்ப இருக்கக்கூடிய காவல்துறையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் போலீஸை உருவாக்கணும்னு சொல்லி 1800களில் 19வது நூற்றாண்டுல உருவாக்குகிறார் 2வது அலெக்சாண்டர் அவர்கள். இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் போலீஸுக்கு நிறைய அதிகாரங்கள் கொடுக்கப்படுகிறது. நிறைய இடத்துல இவங்களுடைய கிளைகள் அப்படிங்கிறத வைக்கலாங்கிற அந்த முடிவுகள்லாம் வரும்போது தான் என்னதான் இந்த 2வது அலெக்சாண்டர் அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் இருந்தாலும் 1881 மார்ச் 1ஆம் தேதி ஒரு 5 பேர் அடங்கிய குழு இந்த 2வது அலெக்சாண்டர் அவர்களை சுற்றி வளைத்து
வெடிகுண்டுகள் வீசி கொன்று விடுகிறார்கள். அடுத்ததா வாராரு மூன்றாவது அலெக்சாண்டர். இரண்டாவது அலெக்சாண்டருக்கு 3 முறை அவருடைய உயிரை பாதுகாப்பதற்கான அந்த ஒரு தருணம் கிடைச்சு. அப்போ மூன்றாவது அலெக்சாண்டருக்கு அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா மக்கள் சக்தி அப்படிங்கிறதும் இல்லாட்டி அரச குடும்பத்துக்கு எதிரான அந்த ஒரு சக்தி அப்படிங்கிறதும் பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. இதை சமாளிக்கணும்னா என்ன செய்யணும்? டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் போலீஸ் மட்டும் பத்தாது. அதுக்கு பதிலாக மக்களுடன் மக்களாக இருக்கக்கூடிய ரகசிய காவல் நிலையங்கள் இருக்க வேண்டும். இந்த ரகசிய காவல் நிலையங்களில் கிடைக்கக்கூடிய தகவல்கள் நேரடியாக அரசருக்கு வர வேண்டும். நமக்கு எதிராக யார் பேசுகிறாங்க, என்ன முடிவுகளை எடுத்திருக்காங்க, யாரெல்லாம் நம்மளை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, இந்த ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக உருவாக்கப்படுவது தான் செக்யூரிட்டி அண்ட் இன்வெஸ்டிகேஷன் சீக்ரெட் போலீஸ் ஸ்டேஷன். இந்த சீக்ரெட் போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது தான் எல்லா இடங்களிலும் பரவ ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனால் மக்களுடன் மக்களாக காவல்துறை அதிகாரிகளாகவும் அதிகாரமிக்கவர்களாகவும் மாறுகிறார்கள். 1881 1917 வரை இந்த சீக்ரெட் போலீஸை சார்ந்த இந்த அதிகாரிகள் தான் சார் மன்னராட்சியில் இருக்கக்கூடிய எல்லா மன்னர்கள் அவங்களுடைய ராஜ குடும்பத்தை பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். நாளடைவில் இவங்களுக்கு நிறைய அதிகாரங்கள் கொடுக்கப்படுது. இதற்கு ஒரு பெயர் வருகிறது. அந்த பெயர் தான் ஒக்ரானா. இந்த ஒக்ரானாக்கு பாதுகாப்பு பிரிவு, பாதுகாப்பு துறை அப்படின்னு சொல்லி பல பெயர்கள் கொடுத்தாலும் 3 விஷயங்கள் தான். ஜார் மன்னரை பாதுகாக்கணும், கலவரங்கள் கொலை முயற்சிகள் இதை தடுக்கணும், மூன்றாவதா எதிரிகள் யார் அப்படிங்கிறத சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். இந்த 3 விஷயங்கள் தான். ஆனா இவ்வளவு நாள் இருந்த மாதிரி இந்த ஒக்ரானாவால ஈஸியா சோவியத் யூனியனை சமாளிக்க முடியல. ஏன்னா 1895 இவ்வளவு நாள் எவ்வளவு ரூபாய் கொடுத்தாலும் எவ்வளவு வேலை வாங்கினாலும் ஒன்றும் சொல்லாம போன அங்க இருக்கக்கூடிய உழைப்பாளிகள் எங்களுக்கு கூடுதலான சம்பளம் வேணும், எங்களுடைய வேலை பளுவை குறைக்க வேண்டும், வேலை நேரத்தை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற குரலை உயர்த்தி வருகிறார்கள். அப்போ ஜார் மன்னனை காப்பாற்ற வேண்டும், கலவரங்கள் கொலை முயற்சியை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உருவாக்கின ஒக்ரானாவுக்கு தலைவலி ஆரம்பிக்குது. ஏன்னா புதுசா வேலை நிறுத்தம், தொழிற்சாலைகள் மூடப்படுகின்றன, தொழிலாளர்கள் அவங்களுடைய உரிமைக்காக போராடுறாங்க. சொல்லப்போனா கம்யூனிசம் அப்படிங்கிறது வளர தொடங்குது. அடுத்த எதிரி சோவியத் யூனியனுக்கு உருவாகுது. இந்த எதிரியை சமாளிப்பதற்கு ஒக்ரானாவுக்கு அடுத்த அதிகாரம் கொடுக்கப்படுது. இந்த அதிகாரத்துல உளவாளிகளாக மாற வேண்டும் ஒக்ரானா. எப்படி மாறணும்? இவ்வளவு நாள் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ், பல நேரங்களில் ராஜாவை மட்டுமே காப்பாற்ற வைத்திருந்த ஸ்ட்ராட்டஜியை இப்போ மக்களிடையே புகுத்த வேண்டும். தொழிலாளர்களுடைய போராட்டத்தை கண்டறியணும். தொழிலாளர்களுடன் இருந்து யார் அதனுடைய தலைவர், அவருடைய அடுத்த முடிவுகள் என்ன அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். யாரெல்லாம் இவருக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, யாரெல்லாம் இவருக்கு எகெயின்ஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் கண்டறியப்பட வேண்டும். இதற்கு இவங்க தொழிலாளியாகவே மாற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இந்த நேரம் ஒக்ரானா நிறைய காவல்துறை அதிகாரிகளையோ இல்லாட்டி யூனிஃபார்ம் போட்ட அதிகாரிகளையோ ரிக்ரூட்மெண்ட் பண்ணலை, தொழிலாளர்களையே ரிக்ரூட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய தொழிலாளர்கள் ஒக்ரானாவினுடைய மெம்பர்ஸாக மாற்றப்படுகிறார்கள். அவர்களுக்கு நீ தனியாக ட்ரைனிங் எல்லாமே கொடுக்கப்படுது. நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற வரையறுத்தல் எல்லாமே செய்யப்படுகின்றன. சொல்லப்போனால் உளவாளிகளுடைய முதல் கூட்டம் அடிமட்டத்திலிருந்து ஆரம்பிக்குது. தொழிலாளர்கள் உளவாளியாக மாற்றப்படுகிறார்கள். இவ்வளோ நாள் சார் மன்னனை காப்பாற்றி கொண்டிருந்த படை அவங்களுக்கான ட்ரைனிங்கை கொடுக்குறாங்க. இப்படி ஒக்ரானா அதனுடைய அடுத்த முகத்தை காண்பிக்க ஆரம்பிக்குது. யூனியன் தலைவர்களுடன் நெருங்கி பழக வேண்டும். இதற்கு நீ சில நேரங்களில் யூனியன் தலைவர் வர போக முடியாத உளவாளிகள் இருந்தாங்க, இந்த ஒக்ரானியன்ஸ் இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, சோவியத் யூனியன் ரஷ்யா இவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. இந்த ஒக்ரானியர்களுக்கு பணம் கொடுத்து தலைவர் கிட்ட யார் இருக்காங்களோ அவங்கள விலைக்கு வாங்கிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில யூனியன் தலைவர்களை இவங்களால விலைக்கு வாங்க முடிந்தது, சில யூனியன் தலைவர்களை இவங்களால மிரட்ட முடிந்தது. இப்படின்னு சொல்லி ஒக்ரானர்கள் ரஷ்யாவினுடைய அனைத்து மக்களையும் வேவு பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா எப்போ போராட்டம் வெடிக்கும், எப்போ ஜார் மன்னன் அவர்களுக்கு எதிராக கலவரம் வெடிக்கும், எந்த நேரத்தில் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்காகவே இந்த ஒக்ரானியர்கள் மாற்றப்படுகிறார்கள். இவ்வளோ செஞ்ச பிறகும் 1905 இந்த கம்யூனிச கொள்கை அப்படிங்கிறது உயர ஆரம்பிக்குது. எகெயின் ஒரு டவுட் வருது, ஒக்ரானியர்கள் சரியா அவங்களுடைய வேலையை செய்யலையா? இந்த தொழிற்சாலைகள், தொழில் நிறுவனங்கள், யூனியன்ல இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு தானே ஒக்ரானியர்களுக்கு இவ்வளவு பெரிய அலவன்ஸ் கொடுத்தோம். அப்படின்னா ஒக்ரானியர்கள் ஏதோ ஒரு இடத்துல தவறு பண்றாங்க. இதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அடுத்த முயற்சியில ஈடுபடுறாங்க. அந்த முயற்சியில இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஓட்டை கண்டுபிடிக்கப்படுது. யார் எதிரி அப்படிங்கிறத அந்த நேரம் மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த எதிரி என்ன செய்யறான், அந்த எதிரியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, 5 வருடங்களுக்கு பிறகு, 2 வருடங்களுக்கு பிறகு, 3 மாதங்களுக்கு பிறகு அந்த எதிரி என்ன செய்யறான் அப்படிங்கிறத இவங்களால கண்டினியூஸா ட்ராக் பண்ண முடியல.
ஸோ இங்கே ஃபைல் சிஸ்டம் கொண்டு வரப்படுது. இந்த ஃபைல் சிஸ்டத்தை கொண்டு வந்தவர் செர்கே ஜுபேட்டோவ் அப்படிங்கிறவர் தான். இந்த செர்கே ஜுபேட்டோவ் அப்படிங்கிறவர் இந்த ஒரு மனிதனுக்காக, இந்த ஒரு நிறுவனத்துக்காக, இந்த ஒரு யூனியனுக்காக இந்த ஃபைல் அப்படின்னு சொல்லி இதெல்லாமே கேட்டகரைஸ் பண்ணுறார். அப்படி கேட்டகரைஸ் பண்ணுறதுனால ஈஸியாக இந்த உக்ரைனியர்கள் என்ன செய்கிறாங்க, யாரை பற்றி உளவு வேலைகளை ஈடுபடணுமோ அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே வாசிக்கப்படுது. இது எல்லாமே காகிதங்களில் எழுதப்படுகின்றன. இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன், இந்த காகிதங்களை தான் ஒருத்தர் 12 வருடங்களாக தெரிந்து கொண்டார். இந்த மாதிரியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவர் கையில் இருந்தது. அவருடைய பெயர் வாசிலி மிட்ரோகின் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த காகிதங்கள் தான். ஸோ இந்த வாசிலி மிட்ரோகின் எந்த மாதிரியான காகிதங்கள்லாம் வாசிச்சார்னா, இவான் 4 அப்படிங்கிற அந்த ஆட்சி காலத்திலிருந்து 1905 நடந்த புரட்சி வர, சொல்லப்போனா ஓப்ரிச்சினியர்கள் முதல் இப்போ இருக்கக்கூடிய ஒக்ரானா வரை இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, கம்ப்ளீட்டாக டாக்குமெண்ட் செஞ்சு வச்சுருக்காங்க. எத்தனை அரசர்களை வீழ்த்த சதி நடந்தது, எத்தனை நிறுவனத்துக்கு எதிராக இவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க, அதுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க, மக்களுடன் மக்களாக இவங்க எப்படி அவங்களுடைய உளவு வேலைகளில் ஈடுபடணும், அந்த கிடைச்ச தகவலை ஒக்ரானாவினுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ்க்கு எப்படி கொடுக்கணும், இப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட் ஆக்கப்படுது. சரி, அப்படின்னா எல்லாரையும் இவங்களால வேவு பார்க்க முடிந்ததா அப்படிங்கிற கேள்வி. நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணுவாங்க இந்த உக்ரைனியர்கள். அப்படி அரெஸ்ட் பண்ணி தனிமை சிறை இல்லாட்டி கொடூரமான சிறைச்சாலையில் அடைப்பாங்க. 1-2 நாட்களுக்கு பிறகு அவங்கள தனியாக கூப்பிட்டு உன்னை நான் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி விடுதலையாக போகிற அந்த மனிதனுடைய முகத்தில் அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா தனிமை சிறையெல்லாம் இருக்கிறது ரொம்ப கொடூரமான விஷயம். ஸோ விடுதலை செய்ய போகிறோம், உனக்காக நாங்கள் இவ்வளோ செய்கிறோம், எனக்காக நீ என்ன செய்வ அப்படின்னு சொல்லி உக்ரைனியர்கள் கேட்பாங்க. உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, உன்னுடைய தொழில் சங்க தலைவர் இல்லாட்டி இந்த மாதிரி தலைவரை நீ வேவு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நபர்கள் இதற்கு ஓகே சொல்லுவாங்க, சில நபர்கள் இதற்கு மறுப்பார்கள். மறுக்கக்கூடிய நபர்களை மறுபடியும் தனிச்சிறைச்சாலை கொடுமைகள் அப்படிங்கிறத அனுபவிக்க வைப்பாங்க. ஓகே சொல்கிறவங்கள வெளியில் விட்டுருவாங்க. அப்படி வெளியில் போனவங்க இந்த உக்ரைனியர்களுக்கு எதிராக ஏதாவது செஞ்சிருவாங்கல்ல விக்கி அப்படின்னு கேட்டால், வெளியில் விடுறதுக்கு முன்னாடி முழுவதுமாக இதை டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. நான் இன்னென்ன தவறுகளை செஞ்சுருக்கேன், நான் இப்படி ஒரு உளவாளியாக மாற போகிறேன், நாளைக்கு நான் இந்த உக்ரைனியர்களுக்கு எதிராக ஏதாவது செஞ்சேன்னா என்னை அரெஸ்ட் பண்ணலாம், எனக்கு மரண தண்டனை வர கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கையெழுத்து போட்டிருப்பாங்க. இதை வச்சு மிரட்டியே இவங்களுடைய காய் நகர்த்தல் அப்படிங்கிறது செய்யப்படுது. இது எல்லாம் சாதாரண ஒரு உளவாளி செய்கிற மாதிரியே இருக்குது. அப்படின்னா இதை நவீன உளவாளிகளாக மாற்ற என்ன செய்யப்பட வேண்டும்? நாளடைவில் உக்ரைனியர்களுடைய யுத்திகள் மாறுகின்றன. இந்த உக்ரைனியர்கள் எல்லாமே சாதாரண மனிதர்கள் தானே அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. கேஜிபியினுடைய உளவாளியாக இருந்த ஒரு நபர் ரஷ்யால இன்னைக்கும் அதிபராக இருக்கார். அவருடைய பெயர் தான் புட்டின் அவர்கள். உக்ரைனியாவினுடைய ஒரு உளவாளியாக இருந்தவர் பின்னாட்களில் சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய தலைவராக மாறினார். அவருடைய பெயர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள். ஜோசப் ஸ்டாலின் அவர்களும் ஒரு கட்டத்தில் உளவாளியாக இருந்தார் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கிறது. அதை மறுக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. உக்ரைனியர்கள் அடுத்த கட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தயாராகுது. செக்காவா மாறுது, செக்கா கேஜிபியா மாறுது. அதுக்கு முன்னாடி என்னென்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன், என்னென்ன சட்டத்திட்டங்கள், இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பாகம் 3 பார்க்க போகிறோம். பாகம் 1 கேஜிபினா என்னன்னு ஸ்டார்ட் பண்ணோம். பாகம் 2 கேஜிபி இவ்வளவு பெரிய நுட்பமான ஒரு துறையாக மாறுவதற்கு பல வருடங்களுடைய அனுபவம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இதன் பிறகு எல்லாமே கேஜிபியினுடைய ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. சொல்லப்போனால் 4வது பார்ட்ல இருந்து கேஜிபியினுடைய ஒவ்வொரு ஆப்ரேஷனும் உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு திரைப்படத்தை மிஞ்சக்கூடிய உண்மை கதைகளாக வரப்போகின்றன. ஸோ நீங்கள் இப்போ வெயிட் பண்ண வேண்டியது பாகம் 3க்காக. இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.